தென்னிந்திய சினிமாவில் தற்போது கொடிகட்டி பறக்கும் நடிகைகளின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இவங்களுக்கு இவ்வளவு சம்பளமா? கேட்டாலே ஒரு கணம் தலை சுற்றுகிறது. எந்தெந்த நடிகைகளுக்கு எவ்வளவு சம்பளம் என்பதை முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். தென்னிந்திய சினிமா நடிகைகளை பார்க்கும் போது இவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? ஒரு 10 லட்சம் இருக்குமா, இல்லை 50 லட்சம் இருக்குமா என்ற கேள்வி ஒவ்வொரு ரசிகர்களின் மனதுக்குள்ளும் எழும். ஆனால் அதையும் தாண்டி பல நடிகைகள் கோடிகளில் சம்பளம் வாங்குகிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? தமிழ் சினிமாவில் இவரை யாராலும் நினைக்காமல் இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் கொடிகட்டி பறந்த காஜல் அகர்வால் தமிழ் சினிமாவில் இருந்து சற்று விலகி பிற மொழி படங்களில் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறார். தற்போது ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் வெளியான இந்தியன் 2 திரைப்படத்தில் நடித்துள்ள காஜல் அகர்வால் ஒரு படத்திற்கு கமிட் ஆக வேண்டும் என்றால் 4 கோடி வரை சம்பளம் வாங்குகிறாராம். நடிகை மிருனால் தாக்கூர் சீதாராம் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமாகி தனக்கென ஒரு தடத்தை பதித்துள்ளார். தென்னிந்திய படங்களில் குறைவாகவே நடித்துள்ள இவர் தான் நடிக்கும் ஒரு படத்திற்கு சுமார் 1.5 கோடியில் இருந்து 3.5 கோடி வரை சம்பளம் வாங்குகிறாராம். அடுத்து தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் மனம் கவர்ந்த நடிகையாக வலம் வருபவர் நடிகை ரகுல் பிரீத் சிங். இவர் தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பெயர் பெற்றவர். நடிகர் கார்த்தி நடித்த தீரன் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இப்படி திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தன்னுடைய காதலரை திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலும் நடித்து வருகிறார். இவர் ஒரு படத்திற்கு சுமார் 2 கோடியில் இருந்து 3.5 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார். தென்னிந்திய சினிமாவின் மிக முக்கிய நடிகையாக வலம் வருபவர் நடிகை தமன்னா. தமிழ் திரைப்படத்தின் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் காவாலயா என்ற பாடலில் வித்தியாசமாக நடனமாடி ரசிகர்கள் மனதை கொள்ளையடித்து சென்றார். ஸ்டார் நடிகையாக வலம் வரும் தமன்னா ஒரு படத்திற்கு 5 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார். தென்னிந்திய ரசிகர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்த நடிகை சாய் பல்லவி பிரேமம் திரைப்படம் மூலம் அறிமுகமானார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் தனுஷுடன் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பெயர் பெற்ற இவர் ஸ்டார் நடிகையாக வலம் வருகிறார். இவர் சாதாரணமாக ஒரு திரைப்படத்திற்கு 5 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், இவருடைய சம்பளம் 5 கோடியாம். தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி வைத்துள்ள நடிகை பூஜா ஹெக்டே. தமிழ் சினிமாவில் குறைவான படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். இவர் 7 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார். தென்னிந்திய சினிமாவில் ஒரு கட்டத்தில் ஸ்டார் நடிகையாக வலம் வந்த சமந்தா இடையில் நடிப்புக்கு ஓய்வு கொடுத்திருந்த அவர் தற்போது மீண்டும் திரைக்கு திரும்பியுள்ளார். இவர் ஒரு திரைப்படத்துக்கு சுமார் 8 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார். தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்து இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட ராஷ்மிகா மந்தனாவுக்கு ஒரு திரைப்படத்திற்கு 6 கோடி வரை சம்பளம் வழங்கப்படுகிறதாம். தமிழ் சினிமாவில் இவரை பிடிக்காத ரசிகர்களே இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்த நடிகை அனுஷ்கா தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தார். பிற மொழி படங்களில் ஆர்வம் காட்டி வரும் நடிகை அனுஷ்கா தமிழ் சினிமா பக்கம் தலை காட்டாமல் இருந்து வருகிறார். இவர் சாதாரணமாக ஒரு படத்திற்கு 6 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகிறார். இந்த லிஸ்டில் டாப்பில் இருப்பவர் லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை நயன்தாரா. தற்போது வரை தமிழ் சினிமாவில் இவருக்கென்று தனி ரசிகர்கள் கூட்டமே உள்ளது. தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து தற்போது வரை கொடிகட்டி பறந்து வரும் நடிகை நயன்தாரா திருமணத்திற்கு பிறகும் நடிப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார். இவர் ஒரு திரைப்படத்திற்கு சுமார் 12 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார்.